தேவப்பிரியா சார், மணிமேகலை மேம் வந்து ரொம்ப வலுவாக கடல் மடை திறந்தாற் போல் நிறைய விஷயத்தை சொன்னாங்க. இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்தவன். மிகவும் வசதி இல்லாமல் இருக்கிற குழந்தைகளை படிக்க வைப்பதில் அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய பணி மிகச்சிறந்தது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது நான் செய்கிறேன், நான் வந்தால் இதையெல்லாம் செய்யறேன்னு சொல்லி அவங்க போராட்ட களத்துக்கு போய் அந்த போராட்டத்தை ஊக்குவித்து நான் வந்தவுடன் செய்வேன்னு முதலமைச்சர் கொடுத்து வாக்குறுதி 181 308 312 என்று திமுகவுடைய வாக்குறுதியில் அவங்க சொன்னதை தான் கேட்குறாங்க. மணிமேகலை அம்மா இவங்க எல்லாரும், அதாவது ஆக்சுவலாக டிட்டோஜியாவுடைய போன மாதம் இதில் பார்த்தா 31 கோரிக்கைகளை வைத்து அதில் 10 பிரதானமாக வலியுறுத்துகிறாங்க. அதில் 1-2 நிதி நிலைமையில் சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டது முடியாதுன்னு இருக்கலாம். உதாரணமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு அதுக்கு பதிலாக வந்திருக்கிற புதிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது அதில் இருக்கிற மேக்சிமம் பெனிஃபிட்டை கொண்டு வந்தாச்சு. பட் அதை தாண்டி பகுதி நேர ஆசிரியர்களை பர்மனன்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இவர்களுக்கு எக்ஸாம், இதை பற்றி எல்லாம் உள்ளதை பற்றி ஒரு பேசி முடிவெடுக்காமல் 4 வருடம் ஒன்றுமே செய்யலை இந்த ஆட்சி. அடுத்தது புதுசாக பள்ளியை திறக்கிறேன்னு சொல்கிறது எங்கேயும் ஆசிரியர்கள் போடுறதில்லை. இந்த மாதிரி ஆசிரியர்கள் தினந்தோறும் சந்திக்கும் பிரச்சனைகளை இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் ஒன்று போட்டாங்க. நாங்கள் ஏர்ன்டு லீவு, ஒப்படைப்பு ஊதியத்தை இந்த பட்ஜெட்டில் கொடுத்தா அப்புறம் உள்ளே எடுத்து பார்த்தா அடுத்த வருஷம்னாங்க. அப்புறம் திருப்பி அக்டோபர்லன்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு எடுக்கலான்னு தெரியாது. 4 வருடமாக அவங்களுடைய ஏர்ன்டு லீவை அவங்க சரண்டர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் பிரச்சனை. சரி, நீங்கள் அன்னைக்கு போய் சந்திச்சு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் வந்தால் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காட்டி ஸ்டாலின் நேரடியாக அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணி கொண்டிருந்த பொழுது நான் உங்களோடு நிற்பேன், நமது ஆட்சி கழக ஆட்சி வந்தால் அத்தனையும் செய்யப்படும்னு அவர் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதி தான் அவரை துரத்துகிறது. இல்லை, அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா துறையும், மின் ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து துறை போராட்டம், அனதர் எம்ப்ளாயிஸ் போராட்டம். நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை நிதி நிலைமை சரி செய்து விட்டு தருகிறேன்றார். ஆனால் அந்த இதுலேயே பார்த்தா நிதிநிலை எப்போ சரியாகும்? இல்லை, அங்கே தான் வரேன். அதாவது வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று அன்றைய நிதியமைச்சர் கொடுத்ததில் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சொன்னதை விட கம்மியாக தான் கடன் இருந்தது. 70 வருஷத்தில் வாங்கின கடனை விட இந்த 4 வருஷத்தில் அதிகமாக கடன் வாங்கியாச்சு. ஸோ இவங்க நிதி நிலைமையை சரி செய்யும் வழிக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. ஸோ இதையே சொல்லி ஏமாற்றிக்கொண்டு, அதாவது பெருசாக ஏமாற்றுவோங்கிற மாதிரி முடியாத பல விஷயத்தையும் சொல்லிட்டு செய்ய வேண்டிய மினிமம் கூட செய்யாதனால தான். இருங்க, ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட தேவப்பிரியா சார், மணிமேகலை அவர்கள் ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க, மையப்புள்ளி 8000க்கு மேல், அது சரியாக சொன்னால் 8400 ஆசிரியர்கள் நிரப்பப்படவில்லை. இரண்டாவது ஒரு கருத்து, தலைமை ஆசிரியர்கள் இல்லை. இதெல்லாம் ஒரு கவலைக்குரிய விவகாரம். அவர்கள் என்ன சொன்னார்கள், கல்விக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது விளைச்சல், ஒரு பெரிய ஈல்டிங். அப்போ அந்த அரசாங்கத்தை அவர்கள் இவ்வளோ ஒரு ஆசிரியர் இவ்வளோ சிறப்பாக தனது உள்ள கிடக்கைகளை எடுத்து சொல்வது எப்படி பார்க்கிறீர்கள், அவதானிக்கிறீர்கள்? அதோடு ஐயா சொன்ன மாதிரி முதல்ல தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னால் துறை அமைச்சரோ அல்லது துறை நிர்வாக அதிகாரிகளோ, ஐ மீன் ஐஏஎஸ் அதிகாரிகளோ கூப்பிட்டு பேசவே இல்லைன்னு சொன்னால் நடப்பது ஆட்சியா இல்லை நீங்கள் ஒத்துக்கிட்டு நாங்கள் வந்த ஒன்று செய்யறேன்னு சொன்னது தான். அதில் ஏன் இந்த வாக்குறுதி நிறைவேற்றலாம் தேதி கொடுத்தோமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இது மாதிரி சும்மா ஜெயிக்கிறதுக்காக கொடுத்துட்டு போகிறாங்களான்னு ஐயா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவர் சொன்னதில் சார், பள்ளி கல்வித்துறை என்பது இந்த ஆட்சியின் கீழ் ரொம்பவும் கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட கரண்ட் பில்லு 4 வருஷமாக பல ஸ்கூலில் கட்டலை, வைஃபை கட்டாமல் நிறுத்தப்படும். அப்புறம் இது எதிர்கட்சி சொன்ன. தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி, நீங்கள் தான் அடிக்கடி பேசுவீங்க, இந்த 56,000 கோடி சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா? நேற்று கேட்டதுக்கு சொன்னாங்க அதில் பெரும்பான்மையாக சம்பளமாகவும் ஓய்வூதியம். இந்த பிரச்சனை இருக்கிறது. நமக்கு வரி எவ்வளோ வருதோ அதில் கிட்டத்தட்ட 65% 2% அரசு ஊழியர்களுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா சொன்னாங்க 8000 பேர்னு. ஆக்சுவலாக மணிமேகலை அம்மா பல புதிய டீச்சர்கள் எடுக்கப்பட்டது எல்லாமே தொகுப்பூதியத்தில் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் எதுவுமே கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுத்திருக்காங்க. அவங்கள பணி நிரந்தரம் செய்யறதை பற்றி இல்லை, கஷ்டம் இல்லை, வேறு வாய்ப்பு
கொடுக்கணும் அவங்களுக்கு வேற மாதிரி. அடுத்தது பார்த்தா பல அரசு உதவி, ஏன்னா இங்கே 10 தான் மெயின் கோரிக்கை சொல்கிறாங்க. போன மாதம் சொன்னதில் 31 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பெறும் பிரச்சனைகளையும் அதையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் நான் துணை முதல்வருடைய ரசிகர் மன்ற தலைவர் வேலையை தான் செய்வேன்னு நமது கல்வித்துறை அமைச்சர் அந்த வேலைக்கு தான் முக்கியத்துவம். இப்போ தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு அந்திம காலத்தை அடைந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு நாளின் நடுநிசியை தாண்டி கருக்கல் பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 10 மாதத்தில் தேர்தல் நடைமுறைகள் வந்துடும். பிப்ரவரிக்கு அப்புறம் ஒன்றும் பேச முடியாது. அதற்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வேறு நகல் விழுந்துருவார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும், விவசாயிகள் துறை, மாணவர்களுடைய கல்வி கடன் துறை, மின்சாரத்துறை, ஓல்டு பென்ஷன், பெட்ரோல் டீசல், வேலைவாய்ப்புகள், அதாவது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணி நிரந்தரம், ஊதிய முரண்பாடுகள், எம்எஸ்பி, இப்படி எல்லாவற்றையுமே வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு தான் புதுசாக இப்போ ஒன்று பண்ணிட்டாங்களே, உங்களுடன் ஸ்டாலின். அப்போ 4 வருஷமா நம்மளோட இல்லையா இவர்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நான் சொல்கிறேன். இல்லை, சம்பத்குமார் சொன்னார் இந்த மாதிரி பண்ணால் வருங்க. இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் கொடுத்த நம்பிக்கை சார், இது வரைக்கும் ஒரு முறை கூட கடந்த 50 வருஷத்தில் 3 தடவை தான் இவங்க இருந்திருக்காங்க. 35 வருடங்கள் எதிர்கட்சி தான், மாற்றுக் கட்சி தான் ஆட்சி பண்ணியிருக்கு. ஸோ அந்த கட்சி மேலே அதிமுக பேரில் கொஞ்சம் மிக அதிகமான எதிர்ப்பு ஓட்டு சிந்தனை வந்தாலே ஒழிய திமுக வந்ததே இல்லை. 96ல் ஜெயிச்சாங்கன்னா இந்த முறை இவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்தீங்க. மிக முக்கியமான விஷயங்கள் இதில் சிலது முடியும், சிலது முடியும். கல்லூரியில் கெஸ்ட் லெக்சருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 23,000 ரூபா. 15ல தான் இருக்கு. 15,000 தான் இருக்கு. 15,000. அதுவும் என்ன, உங்களுக்கு இத்தனை இதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு இத்தனை அவருக்கு மேல யூஸ் பண்ணாம அவங்கள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் பலர் இருக்காங்க. நிரந்தர பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 400 ரூபா. மே மாசம் சம்பளம் கிடையாது. இதுதான் இதோட மாத்திரம் இல்லை சார். அவங்களுக்கு விடுப்பு, அவங்க ஒர்க் பண்ணதுக்குள்ளே விடுப்பு, இது இடிய இது ஏர்ன்டு லீவுடைய சரண்டர் கொடுக்கலங்கிறாங்க. இது மாதிரி எத்தனை பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பள்ளிகளில் உங்களுக்கு வசதிகள் இல்லாமல் அந்த இது கேழ்மையிலேருந்து வரவங்களுக்கு இவங்க டீச் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு கரண்ட் பில்லு கூட கட்டார இடத்துல பல இருக்குது. பில்டிங் இடிஞ்சு நேற்று ஒரு பள்ளியில் புதிதாக கட்டின பில்டிங்கில் உடைஞ்சு 4 குழந்தைகள் அடிபட்டிருக்குன்னு சொன்னால் இந்த அரசு அந்த துறையில் வர்றதில் ஒரு பக்கம் சம்பளத்துக்கு போகுதுன்னா, புதுசாக கட்டுற பில்டிங் இவங்க கட்டினாலே கான்ட்ராக்ட் கமிஷன் போய் ஒன்றும் தேர மாட்டேங்குதுன்னா என்ன பிரச்சனை சொல்கிறது? கட்டின ஒரு இதில் இன்னொரு கேள்வி. 25% வந்து மெட்ரிக் ஸ்கூலில் வந்து ஏழை மாணவர்களுக்கு இடம் கொடுத்து சொன்னாங்க இல்லையா, அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. கேட்டால் எங்களுக்கு ஃபண்டு தர மாட்டேங்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார்? இதில் ஒன்று இது அந்த பிஎம் ஸ்ரீங்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுனால 2,078 கோடியோ என்னமோ வரலன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த 2025 பொங்கல் பரிசு கொடுக்கலன்னதுக்கு நிதியமைச்சர் என்ன சொன்னார், மத்திய அரசு அவங்க பாஷையில் ஒன்றிய அரசு 248 கோடி கொடுக்காதனால நாங்கள் இது கொடுக்கலன்னாங்க. ஸோ அது முடிஞ்சு போச்சு. திருப்பி இந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னார், மத்திய அரசு கொடுக்காட்டி நாங்கள் கொடுக்குறோம் சார். அதை வந்து தேவேந்திர பிரதான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட். என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு சிஎம் ஹேஸ் ரோட் த லெட்டர் டு எதுல சிஎம் போர்ட்ஃபோலியோ, நாங்க பிஎம் ஸ்ரீல ஜாயின் பண்ற எழுத லெட்டர் காட்டிட்டார் தெரியுமில்ல. இல்ல அதுல ஜாயின் பண்ண மாட்டேன். அதுல கூட இதெல்லாம் தனி இது எல்லாமே அதுல சேர்ந்திருக்காங்கிறது பார்க்கணும்.